ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நான் பிரியங்கா. நாம் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு 4 டாட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டி இல்லாமல் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸு. உங்களுக்கு யாருக்குன்னா ப்ளவுஸ் எல்லாம் செட் ஆகாமல் இருந்தால் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து கேன்வாஸ்க்கு வந்து ஒரு 7.5 கிட்ட ஒரு லென்த் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ்க்கு இவங்களோட வித் பார்த்திங்கன்னா 4 கிட்ட வருது, லென்த்து பார்த்திங்கன்னா 6 கிட்ட வருது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக கேன்வாஸ் கொடுத்துட்டு நான் அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இவங்க வந்து நீங்களே நெக்கு எதாவது டிசைட் பண்ணி வைக்க சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் போடலாமா இல்லை டைமண்ட் நெக் போடலாமான்னு சொல்லிவிட்டு இல்லை மார்க் பண்ணி இருந்திருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக நான் வந்து டைமண்ட் தான் போட்டிருந்தேன். ரஃபாக மார்க் பண்ணி பார்க்குறேன் எது உங்களுக்கு சூட் ஆகும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு டைமண்ட் தான் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் டைமண்ட் நெக்கே ஃபிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைமண்ட் நீங்கள் போடும்போது நம்ம மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அவுட்டரில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு கேன்வாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். சன்கிரேப் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். நம்ம கேன்வாஸை விட சுற்றி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். இப்போ நான் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸை சுற்றி ஒரு 1/4 இன்ச் துணி இருக்க மாதிரி விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அந்த கிளாத்தை வந்து அப்படியே கேன்வாஸில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த 1/4 இன்ச் இதே உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த டர்னிங்ஸ் வருதோ அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிவிட்டு நீங்கள் மடித்து தையுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாமே வந்து மடித்து ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கேன்வாஸில் ட்ரா பண்ண லைன் மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். வழக்கம் போல் நூல் கட் ஆகிடுச்சு. நான் அதை கோர்த்துட்டு அந்த லைன் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். இப்போ நான் அதெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைனிங் அதுக்கு மேலே மெயின் மெட்டீரியல் இருக்குது. அதுக்கு மேலே என்னோடய கேன்வாஸை கரெக்டாக சென்டர் பார்த்து நான் வச்சுட்டு பின்ஸ்லாம் குத்திட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸ்லேயே நான் பைப்பிங்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதனோட பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எதாவது டவுட்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு மீதி பேலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஷோல்டர் 2 பக்கம் ஈவனாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு பாயிண்ட்டு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு மிஸ் ஆனால் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் மிஸ்டேக்ஸ் வராது. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க மாதிரி பாருங்கள். ஒரு பாயிண்ட் அளவுக்கு மிஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எங்கெல்லாம் வந்து சென்டர் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு அர்க்காத் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே மடிச்சுட்டு அந்த பைப்பிங் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கிளாத்லாம் தூக்கிட்டு இருக்கல, நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். பார்க்க ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கேன்வாஸையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று தையல் ஒன்று போட போகிறேன். நான் இது சும்மா ஒரு பெரிய தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட் கிளாத்னால எனக்கு கண்டிப்பாக வெளியே தெரியும். அதனால் நான் ஹெம்மிங் பண்ணியே ஆகணும். அதனால் நான் பெரிய தையல் வச்சு ஒன்று போட்டு எடுத்துடுறேன்.
இதே நீங்கள் வேறு மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் இதோடையே விட்டுடலாம். இப்போ நான் அதை முடிச்சிட்டேன். இப்போ வந்து சுற்றி அந்த நம்ம மெயின் கிளாத் மேலே நம்ம லைனிங் வந்து எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து டாட் பிடிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டாட்னால் வந்து நம்ம 1.5 இன்ச் கிட்டே விற்று பிடிப்போம். இந்த டாட் வந்து ஒரு 1/2 இன்ச் தான் விற்று பிடிப்போம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிட்டே பிடிக்கலாம். உங்களோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கீழேருந்து நம்மளோட டாட் ஆரம்பிக்குது. சும்மா லைட்டாக ஒரு மைல்டாக பிடிச்சிங்கனாலே போதும் இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு. இது எவ்வளோ ஒல்லியாக இருக்காங்களோ எவ்வளோ ஃபேட்டாக இருக்காங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது நான் இப்போ வந்து செகண்ட் டாட் பிடிச்சிக்கிறேன். செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து 2.25 எடுத்திருக்கேன். போத் சைடு எடுத்திருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச்செல்லாம் எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக முடிகிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். நான் இப்போ முடிச்சிட்டேன். இப்போ வந்து தேர்ட் டாட் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் அழகாக அந்த துணியை அப்படியே கோன் ஷேப்பில் மடிச்சிட்டு எனக்கு அது பிடிச்சாலே எனக்கு தேர்ட் டாட் கனெக்ஷன் கிடச்சிரும். அதை வச்சு நான் தேர்ட் டாட் பிடிச்சிக்கிறேன். ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிடுங்க. இதுவும் கிட்டத்தட்ட பிரின்சஸ் கட் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று பிரின்சஸ் கட் மாதிரி அந்த ஷேப் இருக்காது. நம்ம குர்த்தியெல்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இன்னொரு சைடும் இந்த தேர்ட் டாட்டை நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே 3 டாட்க்கும் இடையில வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஷார்ப்பாக இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு 4th டாட் பிடிக்க போகிறேன். 4th டாட் பிடிக்கிறதுக்கு இந்த சைடில் நம்ம சென்டர் பார்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 டாட்க்கும் இடையில இது அப்படியே க்ராஸாக வர மாதிரி உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலேயே நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் க்ராஸாக. இதை நான் இன்னொரு பக்கமும் ட்ரேஸ் எடுத்துட்டேன். எனக்கு நல்லா ஆச்சு தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட போகிறேன். தையல் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஆப்போசிட் சைட்லேயும் நான் டாட் பிடிச்சிடுறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. டாட் எல்லாம் நமக்கு நீட்டாக வந்திருக்கு. இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக தான் தெரியும். ஆனால் போட்ட கஸ்டமருக்கு இதை போட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். பேக் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சுட்டு இந்த ஷோல்டர் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ரெண்டும் ஈவனாக இருக்க மாதிரி பைப்பிங் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா முன்ன பின்ன இருந்தால் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வராது. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு லாக் தையல் போட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஷோல்டருக்கு வந்து ஓவர்லாக்கும் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவோட சென்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதும் ஸ்லீவோட கிளாத் வந்து இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் பொறுமையாக அந்த ஸ்லீவ் எந்த ஷேப்புக்கு போதோ அந்த அளவுக்கு நம்ம கீழே உள்ள ப்ளவுஸ் மெட்டீரியலை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். நம்ம ஸ்லீவை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ளவுஸை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பாடி பார்ட்டை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரெக்டாக
கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து முடிச்சுட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால், வேறு ஏதாவது ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு கட்டு போடுறேன். அவ்வளோதான், நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் ப்ளவுஸோட எண்டு பார்ட் வந்துட்டேன். இந்த இடத்துல நான் மடித்து தைச்சிட்டா வேலை முடிஞ்சுது எனக்கு. நான் அதில் உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் துணி அகலமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு திக்காக பட்டி மாதிரி இங்கே எனக்கு கிடைக்கணுன்றதுனால ஸ்டிஃப் பண்ணிக்கணும் நமக்கு. அதனால் ஒரு பெரிய கிளாத்தாக ஒரு 4 இன்ச் அகலத்தில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நீளம் பார்த்திங்கன்னா உங்களோட வேஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போடுங்க. போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் அதை வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ சைட் ஜாயின் பண்ண போகிறேன். சைட் ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சது. நான் வேஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்லீவு எல்லாமே ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலேயே ஒரு லாக் தையல் போட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4 ஸ்டிச் கிட்டே போடுவேன் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து பஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் தைக்கும் போதே ஏதாவது டவுட் இருந்தால் கையோட கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுறது நல்லது. எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் நான் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ நான் அப்படியே ஒரு 4 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக பண்ணிக்கிறேன். கடைசி நீங்கள் ஓவர்லாக் பண்ணோன்னே ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.